ஓகே லைவ். ஓகே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே நான் விஜய் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சிறப்பான நிகழ்ச்சியில் இருக்கோம். யார் கூட நம்ம அறிமுகப்படுறது வந்து அதை பற்றி தெரியும். நிஷாபுரம் யாராவது தெரியும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா? ஓகே நீங்கள் வந்து உரையாடல் இருக்கும். அது வந்து brought to you by இந்த இடம் தாங்க கிருஷ்ண பவன். பார்த்தீங்கன்னா செட்டிங்லாம் நல்லா இருக்குது. பழங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. வா ஓகே சரி. இன்னும் பார்த்தோம்னாக்கா இந்த கிருஷ்ண பவனில் வந்து சிறப்பான வந்து அம்சம் பார்த்தீங்கன்னா சைவம் இருக்காங்க. இங்கேயும் இருக்குது, எல்லாம் சைவம்ங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா யாரும் நம்ம கூட இருக்காங்க அப்படி சொல்லலை. இவங்க தான் மிஸ் அருணா. இவங்க வந்து என்ன சொல்லுங்க நல்லா பார்க்குறாங்க. இல்லை இருக்கு எல்லாம் வரும். சரி பார்த்தோம்னா சரவணா அவங்க கூட இருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் டிவி ஹோஸ்ட். அவங்க வந்து ஒரு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக அவங்க பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரி வெல்கம் டு ஷோ மிஸ் அருணா. பழக்கம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி இப்போ உங்களுக்கு வரும். சரி அருணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவிப்பாளர், நடிகை இதெல்லாம் நிறைய பண்ணுறோம். ஸோ உங்களோட ஆரம்ப காலம் வந்து பற்றி சொல்ல நேரில் பார்த்துக்கோங்க. உங்களை பற்றி முதலில் முத்தமிழ் சேனல்லேருந்து இந்த உரையாடலை பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். திரும்பி வருவோம். முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா என்னை பத்தி உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு. என்னோட முழு பெயர் வந்து அருணா ராஜ் தேவராஜு. ஸோ இதுதான் வந்து என்னோட முழு பெயர். அதுக்கப்புறம் வந்து இந்த தொலைக்காட்சி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் அருணா அருணா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியும் அப்படி அதை வந்து நான் வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனு இப்போ இருக்காங்க. இப்போ ஒரு 10 வயசு 11 வயசுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க அம்மாலாம் வந்து எக்ஸைட்டட் ஆவாங்க. அம்மா அப்பாலாம் அருணா அருணா. ஆனால் பிள்ளைகிட்ட கூப்பிட்டு இப்படி காட்டுவாங்க. அவங்களுக்கு இப்படி பார்த்துட்டு அது ஒரு யோசனையாகவே இருப்பாங்க, யார் தான் இவங்க அப்படின்னு. ஏன்னா நான் தொலைக்காட்சியில் இருந்த காலகட்டம் வந்து அப்போ வந்து பிள்ளைங்கலாம் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் படிச்சவங்க அது இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு. அந்த ஜெனரேஷன் அப்புறம் கொஞ்சம் வயசாகும். சுருக்கமா சொன்னாக்கா 90s கிட்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய தெரியுங்க. அப்படியே சொல்லி வயசெல்லாம் எவ்வளோ அழகா நான் சுருக்க விஷயத்த சொல்றேன். சரி இப்ப பார்த்தோம்னா அருணா வந்து மிஸ் அருணா வந்து இப்போ அவங்க டெலிவிஷன்ல போறதுக்கு முன்ன அவங்க வந்து ஒரு பரதம் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ். சரி அவங்களோட பரத டான்ஸ் அந்த டைம்ல காலகட்டம் எப்படி உங்க ஜேர்னி போச்சு? அண்ட் தென் ரெண்டாவது क्वेश्चन எப்படி டிரான்சிஷன் ஒரு கேட்டு முடிஞ்சு அப்புறம் அதுக்கு பாத்தீங்களா? ஓகே சரி இல்ல கேட்டு முடிஞ்சு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே சரி பரத டான்ஸ் அந்த ஆரம்பம் வந்து எப்படி உங்களோட ஜேர்னி ஷேர் பண்ணுங்க. ஓகே அது வந்து என்னன்னா 6 வயசுல நானும் என்னோட அக்காவும் வந்து ஒரே நேரத்துல போய் கத்துக்கிட்டோம். என்னோட ஆசிரியர் பெயர் வந்து திருமதி ரத்னகுமா மனோகரன். அவங்க கிட்ட முன்னாடி நான் வீடெல்லாம் கம்பால் தான், இப்ப வரைக்கும் கம்பாலே தான் இருக்கும். அதனால அங்க பழகினது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு அரங்கேற்றம் முடிக்கணும். ஏன்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட். பரதநாட்டியம் கிளாஸுக்கு போறது வந்து இப்போ வந்து எக்ஸசைஸ்க்கு அந்த மாதிரி போறாங்க. வேற ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துல வந்து அந்த வசதிலாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஒரு கிளாஸுக்கு போறதும் சரி, அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சட்டை வாங்குறதும் சரி, அந்த அந்த நகையெல்லாம் வந்து ஈஸியா கிடைக்காது. இப்ப ஈஸியா கிடைக்குது. இப்போ ஆன்லைன்ல வாங்கிடலாம் நிறைய விஷயங்கள். அந்த நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஒரு பாடல் கஷ்டப்பட்டு தேடணும், அது எங்கதான் கிடைக்கணும், இங்க இந்த லிட்டில் இந்தியால வந்து தேடணும் எங்க அந்த பாட்டு கிடைக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி நான் என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா அந்த அரங்கேற்றத்தை முடிச்சுட்டோம் நானும் சிஸ்டர். ஸோ அதுதான் என்னோட பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பரதநாட்டியத்தில். அரங்கேற்றம் சலங்கை பூஜைன்றாங்க. சில விஷயம் வந்து பார்த்தோம்னாக்கா பரத டான்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் சொல்லலாம். ஒரு லெவலில் வந்து சரி இந்த சலங்கை பூஜை அங்கீகாரம், சலங்கை பூஜையும் அரங்கேற்றம் சொல்லுங்க. ஓகே சலங்கை பூஜையும் அரங்கேற்றம். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்? சலங்கை பூஜை வந்து அது வந்து ஆரம்ப கட்டத்தில், அதாவது அப்பதான் அதுக்கு முன்னாடி வந்து சலங்கை கட்ட மாட்டேன். ஏன்னா பரதத்துல ரொம்ப முக்கியமா, அதாவது ரொம்ப ஒரு தெய்வீகமா நம்ம மதிக்கிற ஒரு விஷயம் வந்து சலங்கை. அப்ப அதுக்கு சலங்கை பூஜைக்கு முன்னாடி வந்து பொதுவாக சலங்கை கட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த சலங்கை பூஜை அன்னைக்கு தான் வந்து நம்மளோட ஆசிரியர் எங்களோட காலில் கட்டி விடுவாங்க. அப்ப அது ரொம்ப ஒரு சொல்றவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா ஆசிரியர் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல வருவாங்க. ஆனா அவங்க வந்து நமக்கு ஒரு அனுமதி கொடுக்குற மாதிரி, அப்புறம் நீங்க வந்து மேடையில ஆடலாம்
கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரங்கேற்றம் வந்து என்னன்னா, ஏன்னா பரதத்துல வந்து நிறைய விதமான நடனம், அதாவது ஒரு குறிப்பிட்ட அரங்கேற்றம் வந்து ஒரு 7-9 ஐட்டம் இருக்கும். அது வந்து அது எல்லாமே வந்து அரங்கேற்றம் அன்னைக்கு வந்து ஒரு டான்ஸர் ஆடி முடிக்கணும். முன்னாடி வந்து கௌதத்துல தொடங்கி அதுக்கப்புறம் வந்து கடைசியெல்லாம் முடிப்பாங்க. அப்ப இடையில நிறைய ஐட்டம் இருக்கும், பலூன் இதெல்லாம். இப்போ ஒரு டான்ஸர் வந்து இந்த அரங்கேற்றம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்களால வந்து எல்லாமே பண்ண முடியும், ஆட முடியும், கம்ப்ளீட் ஆயிடும். அப்பதான் அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சர்டிபிகேட் மட்டும் இல்ல, ஒரு டைட்டிலும் கொடுப்பாங்க. அதாவது ஒரு அரங்கேற்றம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டான்சர்ஸ்க்கு வந்து ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, விதவிதமா கொடுப்பாங்க. அது வந்து டீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து எங்களுக்கும் அக்காவுக்கும் வந்து ஒரே டைட்டில் கொடுத்தாங்க, நாட்டியம். ஸோ அந்த கிளாஸ் தான் வந்து இப்ப நான் அவ்வளவு ஆக்டிவ் இல்ல, அக்கா வந்து இப்போ வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. தெரியும் அக்கா கிளாஸ் நடத்துறாங்க தெரியும். ஓகே, பார்த்தோம்னாக்கா லைட்டாக ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அங்கே தான் இருக்கு கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து நவரசன்றாங்க. ஐயோ மாட்டிட்டாங்க. அது விஷயம் நல்லா அது அவரு பண்ணாரு. பாத்தீங்களா, எஸ்கேப் ஆகிறாங்க, எஸ் வாங்குறாங்க. பார்த்தீங்களா? ஓகே, பிரச்சனை இல்லை. வந்து நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நேர்கள் வந்து ஒரே விஷயம் தான், இதான் கேள்விகள் இருந்தாக்கா நீங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணி போடுங்க. நம்ம வந்து क्वेश्चन வந்து கண்டிப்பா பதில் சொல்ல முடிஞ்ச கேள்வி வந்து நான் கண்டிப்பா அவங்க பதில் சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா கேட்பாங்க, சொல்லுவாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லனாக்கா நம்ம அடுத்த क्वेश्चन போடுவோம். क्वेश्चन பாஸ் அப்படி சொல்லி போயிடும். சரி, இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரம் பரதநாட்டியம் டான்ஸரா வந்து நீங்க ஆரம்பிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா ஜர்னி பண்ணி அந்த இப்போ வந்து ஹோஸ்டிங். ஓகே, ஹோஸ்டிங் இப்போ வந்து டிரான்சிஷன் ஆகுது. ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு உதவாய் அந்த வாய்ப்புன்ற வார்த்தை வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மிக சக்தியான சக்தி உள்ள ஒரு வார்த்தை, ஒரு கலைஞருக்கு வந்து மிக சக்தி உள்ள வார்த்தை. ஓகே, மிக சக்தி உள்ள வார்த்தை அது. ஓகேங்களா? ஒரு பஞ்சான வாய்ப்பு, அதை பத்தி லைட்டா சொல்லுங்க. முதல் வாய்ப்பு அப்படின்னா நீங்க வந்து நீங்களே ஒரு இது எடுத்து கொடுத்தீங்க, அதாவது பரதநாட்டியம். பரதநாட்டியம்னு வந்தோடனே சின்ன வயசுல அம்மா வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, போய் கூட்டு போய் ஆட வைக்கணும், இந்த மேடையில ஆடணும், இங்க போனோம். அப்ப அதுலயே வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அப்ப நீங்க போனா ஸ்டேஜ்ல போய் என்ன பண்ண ஆடணுமா அந்த மாதிரி அது கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு. அதுக்கப்புறம் வந்து அக்கா, எனக்கு ஒரு பெரிய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நான் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும் இல்லையோ, ஆனா அவங்களுக்கு வந்து என் மேல அளவுக்கு மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். அதாவது இந்த உசுப்பேத்தி அப்படின்னு அந்த மாதிரி. ஆனா அது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா நான் முதல்ல வந்து சிலிஃபேஷன் பியூட்டி பேஜ் இருந்துச்சு. ஒரு 3 தடவை அவங்க 3 இயர்ஸ் கண்டினியூஸா செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2004 நான் அதுல கலந்துருந்தேன். எனக்கு 19 வயசு தான். அப்ப ரொம்ப விஷயம் ஒண்ணுமே தெரியாது. அதாவது எங்க எப்படி இருக்கும், கேரளா எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. அக்கா அங்க இருந்து அவங்க தான் அப்ளை பண்ணாங்க, அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க, அந்த டேபிள் வாங்கினாங்க, எனக்காக நிறைய செஞ்சாங்க. ஸோ எனக்கு நிறைய செலவு பண்றதும் இருக்கும், ஏன்னா நம்ம க்ரூமிங்லாம் பண்ணணும் இல்லையா போறதுக்கு. ஸோ அதுலேருந்து வந்து இன்னொரு பிரேக் எனக்கு கிடைச்சிச்சு. அதாவது இன்னொரு விதமான ஒரு ஸ்டேஜ் பார்த்தேன், இன்னொரு விதமான வேற விதமான ஆட்கள் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சி வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ஆடிஷன், அதுவும் பெரிய அக்கா தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஆடிஷன் வைக்கிறாங்களா. அப்போ வந்து பொதுவாக எல்லார் வீட்லயும் எஸ்ட்ரோ இருக்காது. எஸ்ட்ரோ இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் மற்றவங்கலாம் பேசிக்குவாங்க, ஓ இந்த மாதிரி பாட்டு காம்படிஷன் ஓடிட்டு இருக்கு தெரியுமா, இவங்க ஜெயிக்கிறாங்க, ஓ ஆமா, அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த நேரத்துல. அப்ப அக்கா சொன்னாங்க ஆடிஷன் இருக்குன்னு. ஒண்ணுமே தெரியாது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு சரியா தமிழ் எப்படி சொல்றதுன்னா, அந்த தமிழ் பள்ளியில படிச்சு நான் வரல, அதனால தமிழ் பேச தெரியும், ஆனா நான் பேசினா உங்களுக்கு புரியும், அந்த தமிழ் தான் எனக்கு பேச தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் நான் சர்வைவ் பண்ணிட்டு கொஞ்சம் கத்திட்டுனா இல்லையான்னு தெரியல. இப்ப வரைக்கும் கூட எல்லா சந்தேகமாவே தான் பாப்பாங்க, அறிவிப்பாளர் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த டவுட் இருந்தா செய்யும். ஓகே, சரி, இப்போ வந்து நேருக்கு வந்து சில விஷயம் வந்திருக்கு. ஹாய் ஃப்ரம் உங்களுக்கு ஹாய் சொல்லிருக்காங்க நம்ம சத்யசீலன், ஹாய் சத்யசீலன், விக்னேஸ்வரி, அப்புறம் விக்னேஸ்வரி. ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு ஹாய் அப்படி ஹாய் அருணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து உங்களோட கொஸ்டின், என்னோட கொஸ்டின் அது பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஒரு விஷயம் எடுத்து கொடுத்தீங்க. நல்ல விஷயம். சரி, இந்த குரூமிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஹோஸ்டும் சரி, ஒரு கலைஞரும் சரி, எப்படி ஒரு ஆள் வந்து எப்படி ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு டிவி கம்பெனி எப்படி இருக்கணும் உங்களோட?
நீங்க எந்த விதத்துல எல்லாமே சொல்றேன். ஒரு பர்சனாலிட்டி கட்டாயமா இல்ல கட்டாயம் சரி, அவங்க எப்படி அவங்க கூப்பிடணும். இப்போ பார்த்தோம்னா சில பேர் பார்த்தோம்னா பார்க்க வந்து சாதாரணமாக இருப்பாங்க, கேமரா வந்து கிளாமரா இருப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படி வந்து பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இப்படி வந்து ஒரு ஹோஸ்ட் ஹவு டஸ் அ ஹோஸ்ட் வந்து கேரி பண்ணும் எப்படி அவங்க இது வந்து கொஞ்சம் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு வந்து சில இப்ப நம்ம மலேசியால நான் அனுபவிச்சதை சொல்றேன். என்னன்னா சில நிகழ்ச்சி வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி வந்து அங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நம்ம என்ன போடணும், நம்ம எப்படி அதுல நம்ம ஹேர் இருக்கணும் அதெல்லாம் வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரொடியூசரும் டைரக்டரும். அப்ப அங்க போயிட்டு நம்ம போய் அங்க உட்காந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது செய்யறது. அது வந்து அப்படி ஒரு விதம் இருக்கு. இன்னொன்னு வந்து வெளி ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களா. வெளி ப்ரொடக்ஷன் வேலை செஞ்சாங்கன்னா சிலது வந்து நம்ம சொந்தமாவே உறுதிக்கணும். அந்த நேரத்துல மட்டும்தான் வந்து நம்மளா இருக்க முடியும். அப்ப மேக்கப்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்காது, கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஸோ அது ஏன்னா நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்ப நான் வந்து என்னோட அனுபவத்துல நான் ரெண்டுமே அனுபவிச்சிருக்கேன். ஹெவி மேக்கப், அதாவது ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணாடி போய் பார்த்தா எனக்கே கூட நான் பண்ணிருக்கேன். சிம்பிளாவும் இருந்திருக்கேன். சிம்பிள் தான் நான் என்ன சொல்லுவேன்னா கடலுக்கு அப்பால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஏன்னா அது வந்து ஸ்னூக்கலிங்கு அப்புறம் ஸ்விம்மிங் எல்லாமே ஐலண்ட்ல கவர் பண்ணுது. ஸோ அப்போ அந்த இடத்துல மேக்கப் போட்டுனா அது சரியா வராது. போய் நான் நிறைய கொண்டேன் அதெல்லாம் நான் போட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் ரியலா இருக்கு நல்லவன் நினைச்சேன். தப்பிச்சிருச்சு இந்த தடவை. ஏன்னா நான் கையை ஆட்டி ஆட்டி அப்புறம் இந்த வடை ஒழிச்சுனாக்கா வடை போச்சே அப்படி நம்ம குழம்புதான் இருக்கும். சரி பரவாயில்ல. இதுதான் குரூப்பிங் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா பொதுவா இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் நான் அதை பத்தி பேசவே வேணாம். ஏன்னா எல்லாருமே வந்து தெரியுது அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு ட்ரெயின் வச்சிருக்காங்க. ஏன்னா யூடியூப் இருக்குல்ல, அங்க பார்த்து ஈஸியா எல்லாமே ஈஸியா எக்ஸசைஸ். சரி இப்போ பாருங்க இன்னொரு விஷயம் வந்திருக்கா. ஓகே ஃப்ரம் விஷஸ் வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். மிஸ் மாதிரி ஜெய்ஷ் மாதிரி வந்து ஆக்சுவலா வந்து ஃப்ரம் இந்தியா. பட் ரொம்ப தெரிஞ்சவங்க. ஜெய்ஷ்ராஜ் வந்து என்னோட நெஃப்யூ. அவருக்கு தான் எங்க ஹோல் ஃபேமிலிக்கே வந்து ஒரு ஜாங் மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சரி இப்போ பார்த்தோம் நம்ம ஹோஸ்டிங் இதெல்லாம் ஜேர்னி சொன்னீங்க, ஒரு நிகழ்ச்சி பற்றி சொன்னீங்க பேசுறீங்க. சரி இப்போ வந்து அது ஆல்பமும் ஆல்பம் அந்த நிகழ்ச்சி அந்த கடலுக்கு அது வந்து ஃபுல்லா ஆல்பம். சரி இப்போ வந்து இங்கே வரும் மறக்க முடியாத அந்த எங்கள் ஜென்ரேஷனில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வந்து அதுதான் அருணா வந்து நிறைய பேருக்கு அறிமுகமாக ஆரம்பிச்சாங்க. ஆட்டம் ஊர்வதி. ஓகே சரி இது வந்து இதெல்லாம் நான் கேள்விக்கிட்டேன். இந்த கேள்வி ரொம்ப நாள் இருந்தீங்க. சரி ஆட்டம் ஊர்வதி நீங்கள் ஆரம்பிக்க இருந்தீங்க வந்து யுத்த மேடையாக அவங்க வந்து ரீபிராண்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் அது இல்லை. கொஸ்டின் ஹவ் வாஸ் ஆட்டம் ஊர்வதி போய் உங்களை எப்படி இவ்வளோ வந்து அது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க எவ்வளோ உங்களுக்கு இவ்வளோ என்னை அதாவது அருணான ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ சில வீட்டுக்கு ஞாபகம் இருக்குன்னா அது வந்து ஆட்டம் ஒரு வகையினால தான். ஏன்னா ஆட்டம் ஒரு வகைக்கு முன்னாடி வந்து நான் உங்கள் விருப்பம்னு ஒரு ப்ரோக்ராம் 1 வருஷமா பேசிட்டு இருந்தேன். ஆனா அப்ப வந்து என்னை ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் இந்த பிள்ளை இருக்கு அந்த மாதிரி ஒரு லுக்ல தான் என்னை பார்த்தாங்க உங்கள் விருப்பம்னு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆட்டம் ஒரு வகை வந்து அது என் வாழ்க்கையில வந்து நான் சப்போஸ் அங்க இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நான் 4 அறிவிப்பாளர் இருந்தாங்க. அதுல நான் ஒரு ஆள் இல்ல. ஆனா முதல் நாள் இது வந்து தமிழ் படக்கார மாதிரி இருக்கும். ஆனா உண்மையா அதான் நடந்துச்சு. முதல் நாள் வந்து ஒரு நபர் அந்த சூஸ் பண்ண நபரால் வர முடியல ஒரு சூழ்நிலையில என்னை இமிடியட்லி அந்த விடிய காலையில தூங்கி எந்திரிச்சு கூப்பிட்டாங்க, கால் பண்ணி கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த பழைய எக்ஸ் ஷோவோட ப்ரொடியூசர் தான், சேம் ப்ரொடியூசர். வேற வழி இல்லாம அவருக்கும் வந்து சொன்னாரு, சரி நீ வளருவ ஆனா இருந்தாலும் பரவாயில்ல நீ எனக்கு வந்து இது ஒரே பண்ணி கொடு அப்படின்னு கேட்டதால நானே வந்து அப்பயும் வந்து என்னோட பெரிய அக்கா கூப்பிட்டு போனேன். அழுதுகிட்டே போனேன். ஏன்னா ஏற்கனவே அந்த முன்னாடி சொன்னல அந்த உடல் விருப்பம் வந்து நான் ரொம்ப தப்பு பண்ணி நிறைய ஏசுவாங்கனால அது போபியாலே இருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து இந்த இடத்தே வேணாம், இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு காலகட்டம் அது. ஆனா அப்ப வந்து இந்த கால் வந்துச்சு, நான் போனேன். அங்க போய் நான் பார்த்தது டோட்டலி வேற. ஏன்னா நான் அவுட்டோர்ல வேலை செஞ்சேன், இது வந்து இன்டோர். நான் பார்த்த ஆள் வேற, பேசுற விதமும் வேற. அப்பதான் வந்து நான் யாருன்னு ஆக்சுவலி நான் அப்பலே இருந்து இப்ப வரைக்கும் நான் யாருன்னு நானா இந்த ஒரே நிகழ்ச்சி வந்து ஆட்டம் போடுறோம். ஏன்னா அவங்கள இருக்காங்க. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், ஆட்ட காலத்துல பார்த்துருக்கேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு வண்டர்ஃபுல் ஜெர்னி உங்களுக்கு
ஸோ ஆஃப்டர் ஆக்டர் நோர்வே யுத்தமேடி போச்சு. யுத்தமேடியில் ஆமா, இந்த கேள்வி கேட்டீங்க. அது வந்து எங்களுக்கு ஆக்சுவலா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இப்ப பொதுவா இப்ப அறிவிப்பாளர்னா எப்படின்னா ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க, நம்ம போவோம் செய்வோம் அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து அப்படிதான் ஏதாவது ப்ராஜெக்டை கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ அது பேஸ் ஆன் கான்ட்ராக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க நினைச்சிருக்காங்க அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ரீபிராண்டிங் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சனால அவங்க மாத்தினாங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா மிஸ் ஆக்சுவலி ஆக்டர் நுழையில வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பார்த்தோம்னாக்கா ஓகே சில விஷயம் இருக்கு, ஒன்றை இவங்க ஹோஸ்ட் பண்ணுறது மிஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம உங்க கூட இருந்த நம்ம டேடி மகேஷ் டீம் அந்த டீம் அந்த டீம் இன்னொரு இன்னொருத்தர் மறக்க முடியாது பப்ளு பப்ளு. ஓகே அது இனி இருக்கும் யாருன்னு தெரியல. பட் அந்த கிரெடிட் எல்லாமே கோஸ் டு அந்த நிகழ்ச்சியோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவங்களோட ஐடியா. ஏன்னா அது வந்து மற்ற ஊர்ல செஞ்சிருப்பாங்க அந்த நேரத்துல. இப்ப நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ வந்து மலேசியால வந்து இவங்களை பார்த்து இப்படி பேசணும், இதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து இப்படி பேசணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப குறையும். எதுவுமே சரி, நீங்க சோஷியல் மீடியாவுக்கு போனாலும் சரி, இந்த சைட்டு சோஷியல் ஆப் மற்ற ஆப்லாம் வீடியோ ஆப்லாம் இருக்குல்ல, அதுவும் ஆக்டிவா இல்லை. வெளியூர் இந்தியாவிலேருந்து வந்த சேனல்ஸும் அந்த டைம் இல்லை. அப்ப நம்ம ரிஃபர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மக்கள் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்க. இப்ப நாங்களும் வந்து அதை சரி செய்யறதுக்கான அப்ப இன்னும் பெட்டரா ஆகிறதுக்கு எதை போய் பாக்குறதோ எங்களுக்கும் அவ்வளவா சரியா தெரியல. ஆனா ரொம்ப வந்து அந்த போட்டு போட்டு கிரேஸா ஐயோ அதை பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டம் இது வந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டர் அங்கேருந்து வந்து ஸோ நீங்க ஆட்டம் குருவர்கள் நிறைய அந்த சின்ன சின்ன அந்த நுணுக்கு நீங்க பாக்கலாம். சருணா வந்து வெறும் அறிவிப்பாளர் அவங்க வந்து இப்ப பார்த்தோம்னாக்கா ஒரு சில திரைப்படம் நடிச்சிருக்கீங்க, டிராமா நடிச்சிருக்கீங்க, நடிப்பு துறையில இருந்திருக்கீங்களா? நடிச்சிருக்கேன் இல்லன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. இல்ல ஏன் நடிச்சிருக்க போல இருக்கு, நான் நடிச்சனா இல்லையான்னு எனக்கே சந்தேகம் இருக்கு. அதனாலதான் வந்து இது இது கேள்வி என்னன்னா அந்த நடிப்பு விஷயம் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ஆசை எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இப்ப ஒரு ரோல் எல்லாத்தையும் நிறைய பேர் கேட்பாங்க, நான் என்ன சொல்றேன், நான் ஹோஸ்ட், எனக்கு வந்து ஹோஸ்ட் 100% ஹோஸ்டா இருக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த ஆசை வந்து இன்னும் நிறைய பேர்ல சொல்ல முடியும். ஏன்னா அப்படி இருந்தா சர்வைவ் பண்ண முடியல ஒரு கட்டத்துல. ஏன்னா சில வாய்ப்பு சின்ன சின்ன வாய்ப்புலாம் வந்துச்சு, இந்த மாதிரி டிராமா நடிக்கிறது. டிராமா கமிட்மெண்ட் வந்து நான் ரொம்ப இன்வால்வ் ஆகல, ஏன்னா அது ரொம்ப நாள் கமிட்மெண்டா இருக்கும். டிராமாவும் சரி மூவியும் சரி, லைக் ஃபுல் மூவி நான் என்ன பண்ணுவேன், சும்மா சின்ன சின்ன ரோல் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் என்னமா நடிச்சிருவேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அதனாலதான் ரிஸ்க் சேஃபா தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஓகே சரி, இப்ப வந்து இன்னொரு விஷயம், ஒருவேளை உங்களுக்கு திரும்பி ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டா மீன்ஸ் என்ன நிகழ்ச்சியில ஹோஸ்ட் பண்ண சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. கேட்டு முடிச்சிட்டீங்க வாயில வச்சுனா என்ன மாதிரி நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சி வந்து நீங்க ஹோஸ்டா இருக்கணும்னு பாத்தீங்க, திரும்பி இங்க வந்தீங்க என்ன மாதிரி நிகழ்ச்சி? வெரி குட் क्वेश्चन. என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டே வந்து ஒரு டிராவலாக் இல்லைன்னா மேகசின் ஷோல நானா அந்த மாதிரினா. பொதுவா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே எப்படி இருக்கும்னா, அங்க போயிட்டு ஸ்கிரிப்ட் பேஸா இருக்கும். எழுதி கொடுத்து இதை பேசுங்க அப்படின்னு சொல்றப்போ அங்க என்னோட என்ன சொல்லுவாங்க, அந்த உள்ள ஒரு உயிர் இருக்கும். அப்ப அது ஸ்கிரிப்ட் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல இது இருக்கு, இருக்கு, நான் அனுபவிச்சு சொல்றது வேற மாதிரி இருக்கும், ஸ்கிரிப்டா சொல்றது வேற மாதிரி இருக்கும். அப்ப ஸ்கிரிப்ட் இல்லாம ஒரு டிராவல் ஆஃப் அல்லது ஒரு மேகசின் ஷோ எனக்கு கிடைச்சிச்சுன்னா பாருங்க நீங்க திரும்பி அவனா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்பி ஒரு காஃபி வச்சுட்டு போனார், அதான் மீரா இடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தேன். சரி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, வெல்கம் டு உரையாடல் எபிசோட் 2. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா யாரு கூட இருக்கோம்னாக்கா மிஸ் அருணா இருக்காங்க, மிஸ் வந்து இன்னைக்கு கிருஷ்ணா பவான். ஓகே, இப்போ லிட்டில் இந்தியாவில் இருக்கு, இங்கே இருக்காங்க. கிருஷ்ணா பவான் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கு. அது டெய்லி இருக்கும், பொடி இட்லி, பொடி தோசை, மினி இட்லி, தயிர் வடை, அப்புறம் ஹை டி செட் பார்த்தோம்னாக்கா இருக்கு. அப்புறம் புதினா தோசை, பாவ் பஜ்ஜி அண்ட்
தாளிப்பு இட்லி. ஓகே, இன்னைக்கு லைட்டர் வந்து உணவு வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறோம். பக்கத்துல பார்த்தோம்னாக்கா அவங்க நல்லா நீங்க பேசியா ராஜா, நான் அமைக்கிட்டு இருக்கேன், என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. அதான் பிரேக், அதான் தெரியும். இதுல பார்த்து நான் கத்துக்கிட்டேன். இதுல பார்த்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பாத்தீங்களா, பிரேக் விடுறப்போ நல்லா டீ அடிக்குது, காஃபி சாப்பிடுறது நல்லா இருக்கு. சரி, இப்போ நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கா? இப்ப என்ன தக்கா பண்ணி மனத்துல சீஸ் அனியன் சாண்ட்விச் நினைக்கிறாங்க. ஓகே, நான் பாக்குறேன், எனக்கு பார்த்து இதுதான் உருட்டி இருக்கு மேல விடு. சரி, அதுக்கு பாடு வரும். இப்ப வந்து மக்கா மிஸ் சரவணா வந்து காஃபி குடிக்கிறாங்க சொல்ல வரல, கலக்குறாங்க. சரி, கொண்டோனே மிஸ் சரவணா அங்கதான் வரேன், அடுத்து அங்கதான் வரேன் நான். ஏன்னா பார்த்தோம்னாக்கா பிசைட்ஸ் அவங்க வந்து டிவி பர்சனாலிட்டி, அவங்க ஹோஸ்டாலும் சரி, பரதம், நடிகை கூட. இது தவிர்த்து இவங்க வந்து பை ப்ரொஃபஷன் வந்து இவங்க ஒரு லெக்சர், இவங்க ஒரு புகழ்பெற்ற தமிழ்ல சொல்லுங்க உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு என்ன மன்னிச்சிருக்கீங்க சொல்லுவீங்களா? ஓகே, சரி. as a lecturer, how do you see yourself? ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் ஆனா எந்தெந்த நேரத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ, அதாவது எனக்கு ரொம்ப ஆசை ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கிறது வந்து ஒரு கடமையா இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே வந்து நான் சொல்லி கொடுக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியா ஃபார் பப்ளிக் ரிலேஷன், அப்புறம் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், இந்த சப்ஜெக்ட் வந்து நான் அதிகமா சொல்லி கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்க்கு. நான் ஒவ்வொரு தடவை சொல்லி கொடுக்குறப்ப நான் சொல்லுவேன், மறந்துடாதீங்க, இப்போ நீங்க படிக்கிறீங்களா தயவுசெய்து மறக்காதீங்கன்னா. நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளே எதுக்கு படிச்சோம், பரிச்சை எழுதிட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவோம். ஸோ மறக்காதீங்க, ஏன்னா நீங்க படிக்கிறது வந்து நீங்க லேர்ன் பண்ணணும், அது உங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இப்போ எனக்கு வந்து அது வந்து ஒரு கடமை, அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் கிடைக்குது அந்த மாதிரி வேணாம், அந்த ஒரு சொல்லுவாங்க வைராக்கியத்தோட போயிட்டு இருக்காங்க. மாத்தாதீங்க, அப்படிதான். ஓகே, சரி. இது வந்து உங்களோட லைட்டா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து லெக்சர். சரி, லைட்டா நான் போறேன். பக்கத்துனாக்கா நீங்க வந்து ஒரு பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, இது விஷயம் வந்துச்சு. ஓகே, பிஹெச்டி பண்ணிருக்கேன், அதோட அப்படி வந்துச்சு. சரி, பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்க வந்து அதுதான் நீங்க என்ன ஆகணும் பாக்குறீங்க? ரிசர்ச் லெக்சரிங், இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா வந்து வாட் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு தி சொசைட்டி? ஒரு முக்கியமான கேள்வி எப்பவுமே என்ன வரும்னா, ஏன் வந்து ஹோஸ்டிங், அதாவது இந்த டிவி இண்டஸ்ட்ரி எவ்வளவு ஒரு கிளாமரான இண்டஸ்ட்ரி, நிறைய சம்பாதிக்கலாமே, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமே, அதை விட்டுட்டு ஏன் இங்க போனீங்க அப்படின்னு எனக்கு ஆசைலாம் ஒண்ணு. அது வந்து சந்தர்ப்பம், சூழ்நிலை. என்னன்னா வாய்ப்பு எப்ப கிடைக்காம போறதோ அந்த மாதிரினா ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லாம, அப்ப சம்பாதிச்சுனா நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ எனக்கு இந்த டிவி ப்ரொடக்ஷன்ல நான் வேலை செஞ்சல, அதை வச்சுதான் நான் வந்து படிச்சேன். பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சேன். ஸோ மாஸ்டர்ஸ் முடிக்கிறப்ப வந்து வாய்ப்புலாம் வந்து ரொம்ப வரும், தொலைக்காட்சி வாய்ப்பு வரும். ஆனா எப்ப வரும்னு தெரியாது. இப்போ ஒரு வருஷத்துல ஒரு 3 வாய்ப்பு 2, அதை வச்சுட்டு நான் வந்து என்னோட ஃபியூச்சர் இப்படிதான் இருக்குமானா, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில யார் இப்ப வந்து கொஞ்சம் நிலைச்சி இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஆர்டிஸ்டா இருந்து சொந்தமா ப்ரொடக்ஷன் கம்பெனிய திறந்துருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிலைச்சி இருக்காங்க. எனக்கு வந்து மேபி நான் அனலைஸ் பண்ணேன், நான் வந்து லீடரா, இப்ப நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி திறந்தா என்னால சர்வைவ் பண்ண முடியுமா? ஏன்னா என்னோட நெட்வொர்க் வந்து அவ்வளவு பெருசு இல்ல, ஐ டோன்ட் ஹேவ் வெரி ஸ்ட்ராங் நெட்வொர்க் இல்ல. ஸோ இதெல்லாம் நான் ரிஸ்க்னு நினைச்சனாலதான் எனக்கு இன்னொரு சைட்டும் நான் வந்து பேலன்ஸா வச்சுட்டு வந்து என்னோட படிப்பு. சின்ன வயசுல இருந்து அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஃபேமிலியே வந்து படிப்பு விட்டுறாதான்னு அந்த படிப்புனாலே ஒரு பயம் இருக்கும். அது வந்து டிபிக்கல் எல்லா இந்தியன் ஃபேமிலியும் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் நானும் வளர்ந்தேன். ஆனா என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம்னா படிப்பை விட்டுறாது, நீ இண்டஸ்ட்ரியில இரு, டிவில அப்பியர் பண்ண போவா, இதுவும் இருக்கணும். ஸோ அப்ப நான் ரெண்டுமே ஒன்னா கொண்டு போனேன். எப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்து எனக்கு வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் குறைவான நேரத்துல நான் இதுக்கு ஸ்விட்ச் பண்ணேன், அவ்வளவுதான். சோ அப்ப இந்த நேரத்துல வந்து நான் கேட்டப்போ அம்மா சொன்னாங்க, பேச்சு இப்ப செய்வேன்னா வேலை செய்யலாம், முதல்ல போய் வேலை, டக்குனு வேலையும் கிடைச்சிச்சு. அந்த நேரத்துல என்னடா பண்றதுன்னு பரவாயில்ல, வேலை கிடைச்சோன்னு. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை என் வாழ்க்கைய ஒரு இடத்துல நான் வேலை ஜாயின் பண்ணி 7 வருஷம் ஒரே இடத்துல வேலை செய்வேன் அப்படின்னு. இல்ல அதுக்கு முன்னாடி வந்து நான் அறிவிப்பாளர், நான் 19 வயசுல அப்படிலாம் வேலை செய்ய போயிட்டேன் இண்டஸ்ட்ரி. சோ அப்ப அதுல இருந்து வந்து முதல் இடத்துல இப்ப யூத்தார்ல வேலை செய்யறேன். சோ அதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் என்னோட கரியர் ப்ரோக்ரஸ் நல்லா போயிட்டு இருக்கு. சோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஸோ லெக்சர் வந்து இப்போ பார்த்தோம்னாக்கா ஓகே சரி இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு சின்ன குட்டி காஃபி பிரேக் இருக்குது. அது பார்த்தோம்னாக்கா சாண்ட்விச் பிரேக் இருக்குது. லைட்டாக கடிச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது நினைக்கிறேன். எனக்குன்னு வச்சுருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பக்கத்துல இருக்கு. காபி பிரேக் போட்டீங்களா? ஓகே ஓகே சரி இப்போ பார்த்தோம்னாக்கா ரைட்டாக பாருங்க. இப்போ வந்து நிறைய காமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே இப்போ பார்த்தோம் விஷஸ் வந்திருக்கு. அண்ட் தென் மிஸ் Pearl Selvi, okay. I have Naka and I have time from Lakan இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா மிஸ் கலாரஞ்சினி ஹாய் அருணா மாயா ஹியர் யோர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மிஸ் மாயா அடுத்து கலாரஞ்சினி சொல்லியிருக்காங்க. நைஸ் டு see you கிருஷ்ண பவானி இருக்காங்க. அவங்க காஃபி குடிச்சிருக்காங்க. ஓகே சரி அடுத்தது வந்து கலைவாணி பாலச்சந்திரன் ஹலோ அனு அக்கா இருக்காங்க. அனு யாராவது என்னை கூப்பிட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து என்னோட சின்ன வயசுலேயே என் கூட இருக்காங்க. அதுதான் தெரியுது. ஓகே ஓகே சரி அடுத்த தர்மராஜா ஹானி இருக்காங்க. சத்யசெல்வி வெல்கம் தர்மராஜா அவங்க கூட வச்சிருக்காங்க. அண்ட் தென் தென்றல் டான்ஸ் நம்ம சரானே. ஓகே வணக்கம் வணக்கம். ஓகே உங்க டான்ஸ் தான் எல்லாம் பார்க்க வச்சு சாப்பிடுறோம். இல்ல லைட் கடைக்கு வாங்க கிருஷ்ண பவானி கண்டிப்பா வாங்க. ஓகே சரி அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்மளோட அடுத்த நேர்கள் வந்து ஹாய் அனுமா சொல்லுங்க. ஹவ் ஹேட் மச் ஜர்னி சுத்தியார் யூ அப்படின்னு கலாரஞ்சனி வணக்கம் கிருஷ்ண பவானி வணக்கம். இங்க இருந்து சொல்றாங்க பாத்தீங்களா வணக்கம்னு. ஓகே காவியாஸ்ரீ வணக்கம் ராவி எனக்கு வணக்கம். கெஸ்ட் அருணா வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் தான் சரி அடுத்தது பார்த்தோம்னா கலாரஞ்சனி ஹவ் தி ஃபுட் இன் கிருஷ்ண பவானி கேட்டிருக்காங்க. கமெண்ட் கேட்டிருக்காங்க லைஃபா. ஸோ லைஃபா சொல்லுங்க. அதாவது ஒரே விரல் அசைவிலே காட்டியிருக்காங்க. கடையோட சாப்பாடு சாமியா பொடி இட்லி சாப்பிட்டேன். இப்போ சாண்ட்விச் சாப்பிட்டு அப்படியே அடுக்கடுக்கா போவேன். அடுக்கடுக்கா எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு. நாம என்ன ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே சரி அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம கமெண்ட்ஸ் மாலினி ஓகே வெரி குட் பண்ணிருக்காங்க. வித்யாஸ்ரீ அப்புறம் அவங்களோட இமோஜி காமிச்சிருக்காங்க. அப்புறம் பூயோ சொல்லியிருக்காங்க. கேள்விகள் அதான் கேள்விகள் ஹாய் காணியா ஹாய் அருணா. ஓகே மாலினி ஹாய் அருணா மேக்கப் டிப்ஸ் ப்ளீஸ். ஓகே மாலினி கேட்காங்க. ஓகே ஓகே ஹாய் அருணா மேக்கப் டிப்ஸ் ப்ளீஸ். இல்ல ஏன் வந்து முதல்ல வந்து அந்த நபர் என்னைய கேட்கணும். அந்த கேள்வி என்னைய என்னைய மட்டும் அந்த கேள்வி கேட்க முடியும். கெஸ்ட் நீங்க தான். இல்ல இது வரைக்கும் நான் சொன்ன என்னோட வாழ்க்கை சரித்திரத்துல வந்து அந்த மேக்கப்னு ஒண்ணு வரவே இல்லை. உங்களுக்கு தோணி இருக்குன்னா ஒண்ணு நான் வந்து சுமாரா மேக்கப் பண்ணிருக்கணும், இல்ல ரொம்ப கேவலமா மேக்கப் பண்ணிருக்கேன். நீங்க நல்லா மேக்கப் பண்ணிருக்கீங்க. நான் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறேன். இல்ல ரோலிங் ஆகுது அவங்க சொல்றதுக்கு. அவங்க கூட சொன்னாங்க ஏதோ நிகழ்ச்சியில வந்து அவங்க பேசுறப்போ ரோலிங் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த கேள்வி பாஸ் பண்ணுவோம். ஸோ நேர்கள் ஒரு நான் விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது கேள்வி இருந்துச்சுனாக்கா தாராளமாக கேளுங்க. தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்காதீங்க. சரி அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஓகே ஹேவ் அ குட் டே அனு அப்படின்னு பானு யோகமாக சொல்லியிருக்காங்க. ஓகே சரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இப்போ ஒரு ரிசர்ச் வந்து ட்விட்டரில் வந்து வி கம் அக்ராஸ் சம் திங்ஸ். இப்போ பார்த்தோம்னாக்கா சில பேர் வந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. உன்னோட இந்த மாரி ஓகே நான் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலான்னு இருக்கேன், நான் இந்த யூனிவர்சிட்டி போவோம் அப்படி ஒரு பிரச்சனை போட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிக்கிறேன் யூனிவர்சிட்டிக்கே போவாத அங்கே அது படித்தா கூட அப்படின்னு ஒரு சில ரீமார்க்ஸ் வந்துருக்கு. பட் இதை பற்றி உங்களோட கருத்து, யூனிவர்சிட்டி போகிறது வந்து உண்மையிலே செலக்ஷன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து என்னன்னா சில பேர் வந்து இப்போ மலேசியாவில் ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருக்கு. அதாவது மலேசியா இந்திய மாணவர்களை முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க லோக்கல் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு குரூப் வந்து ரொம்ப தீவிரமா வேலை செய்யற குரூப்பே இருக்கு. அப்பெல்லாம் அவங்க ஏன் அதை செய்யணும்? அவங்க அதை அனுபவிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியுது, அது எவ்வளவு முக்கியம். அதாவது படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஏன்னா பொதுவா வந்து ஒரு
ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, அக்கா எனக்கும் அது அறிவிப்பாளராக ஆகணும் ரொம்ப ஆசை, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டுட்டு நமக்கு வந்து எனக்கே கொஞ்சம் யோசனை பண்ணணும் இதுக்கு அப்படின்னு. இப்போ இந்த யூனிவர்சிட்டிக்கு போங்க, இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க மலேசியால வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அதுக்கெல்லாம் வந்து சான்ஸ் எப்படி சொல்றது, அந்த வாய்ப்பு வந்து பரவாயில்லை. எங்க போகணும் ரொம்ப ப்ராடா இல்ல. ஆனா அறிவிப்பாளரா ஆகணுமா இல்ல நீங்க ஒரு டிவி பர்சனாலிட்டி ஆகணும்னா என்ன ரொம்ப முக்கியம்னா ஒரு நாலேஜ் ரொம்ப முக்கியம். நாலேஜ் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா கிளாமர், அப்புறம் அந்த பியூட்டி, அப்புறம் உங்களை வந்து உங்களுக்கு இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அது ரொம்ப நாள் இல்லை. ஏன்னா அது வந்து நீங்க கன்சிஸ்டன்டா வச்சிருக்கணும்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து எஜுகேஷன் தேவைப்படும். ஏன்னா ஒரு கட்ட ஒரு நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, யாரு நீங்க? ஏன்னா நீங்க ஒரு பொசிஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க மலேசியா இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கங்க, பொதுவா முன்னாடி ஆர்டிஸ்டா இருந்தவங்க யாருல, நான் சின்ன வயசுல ரொம்ப ரசிச்சது வந்து மேடம் சுசிலா மேனன் சொல்லலாம். அவங்களோட லைஃப்ல அவங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க. இப்ப நான் பார்த்தேன்னா பாருங்க, பட் அவங்க முன்னாடி வந்து எங்க பண்ணிட்டு இருந்தாங்க டிவி ஆர்டிஸ்ட். எனக்குலாம் வந்து ரோல் மாடலா இருந்திருக்கேன். தீபாவளி டைம்லாம் பாட்டு இருக்கும். ஆனா அவங்க அதை மட்டும் ஒரு கரியரா அவங்க செய்யல. அவங்க லைஃப்ல வந்து அவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்க. சோ அப்படிதான் இருக்க முடியும் இப்போதைக்கு. இதே இந்தியானா அது வேற, அது வேற. அங்க வந்து நீங்க போனீங்கன்னா உங்க லைஃபை நீங்க செட் பண்ணலாம், அதுலயே நீங்க முன்னேறி பெரிய வீடு வாங்கலாம், பெரிய காடி வாங்கலாம், படிப்பே இல்லை அப்படிலாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து மலேசியால இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க அந்த மாதிரி செய்ய முடியாது. எஸ்பெஷலி அந்த யூனிவர்சிட்டி தேவையா இல்லைன்னா அது தேவை, கண்டிப்பா தேவைதான். பரவாயில்ல, நீங்க அங்க போயிட்டு சில பேர் நான் பார்த்திருக்கேன் வேற டிகிரி முடிப்பாங்க, 3 வருஷத்துக்கு வேற டிகிரி முடிப்பாங்க. ஆனா அங்க அவங்க பில்ட் பண்ற நெட்வொர்க், அவங்களுக்கு அங்க கிடைக்கிற அனுபவம் வேற எங்குமே கிடைக்காது. ஏன்னா நம்ம எங்க இருக்கோமோ நம்ம சுத்தி யார் இருக்காங்களோ அது மாதிரிதான் நம்ம ஆகணும். சோ நம்ம சர்க்கிள் வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, அந்த மைண்ட் செட் வேற மாதிரி ஆகும் கண்டிப்பா. ஸோ அது எப்பவுமே வந்து ஒரு தப்பான ஒரு ரிசல்ட் கொடுக்காது. ஓகே சரி, இப்போ வந்து சொன்னீங்க ஒரு விஷயம் பார்த்தோம்னா ஜாப் ஸ்கோப் பார்த்துப்பாக்கா இப்போ இருக்கிற மாடர்ன் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற ஜாப் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டடிஸ் இருந்திருக்காது. தென் மீன் பார்த்தோம்னாக்கா சில பேர் இந்த வேற காசு எடுத்துருப்பாங்க. இப்போ காலகட்டம் பார்த்தா ஜாப் ஸ்கோப் வந்து வேற மாதிரி டைமென்ஷன்ல போகுது, அதாவது வேற மாதிரி எதிர்பார்ப்பு வருது இண்டஸ்ட்ரியில். இப்போ பார்த்தோம்னாக்கா இப்போ ஒரு சில ஜாப் வந்து என்னன்னா முதல்ல இந்த கிரியேட்டர், இந்த கான்டென்ட் கிரியேட்டர், அது சில ஜாப்ஸ் வந்து நியூ புது காலத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா புது ஜாப் அது ஸ்கோப்லாம் வருது. ஒரு 10 வருஷத்துக்கு அந்த படிப்பே இருந்திருக்காரு. ஸோ மேபி வேற படிச்சு இப்போ வெளியே வராங்க. இப்போ வச்சு ஐடியில் இப்போ நிறைய இருக்கு, நிறைய விஷயம். நானே வந்து பாலிடெக்னிக் எஸ்பிஎம் முடிஞ்சு பாலிடெக்னிக்ல டிப்ளமா இன் ஐடி தான் படிச்சேன். சோ அது படிச்சு முடிச்சா கம்ப்யூட்டர் மட்டும் தான் கூட்ட தெரியும். சோ இது வந்து எங்க இந்த இது வந்து பிரச்சனை எங்க வந்திருக்கும், நீங்க அந்த இஷ்யூ வந்து எங்க வந்திருக்கும்? ஒண்ணே சூஸ் பண்ணோம் காஸ்ட் வந்து இன்னும் முன்னோக்கி ஒரு 10 வருஷம் வந்து அந்த வந்து இன்னும் ஆரம்பத்திலே அந்த யோசிக்காம இந்த காஸ்ட் எடுத்துக்கணும், இல்ல மேபி அந்த டைம் டிமாண்ட் இல்லாம இருக்கிற நினைக்கிறீங்களா? நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு பத்தி பொதுவா இது பொதுவா ஓகே பொதுவான क्वेश्चनா? ஏன்னா படிக்க ராங்கான சாய்ஸ் அப்படின்னு ஏன்னா இப்போ நம்ம மலேசியால எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிஸ்டம் ஒன்று இருக்கு. நீங்க லோக்கல் யூனிவர்சிட்டியோ அல்லது மாதிரி பாலி அந்த மாதிரி நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வேலை வந்து அப்ளை பண்றது, அப்போ நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி சில பேர் வந்து அவங்களோட லைஃப் கரியரை கொண்டு போவோம். இப்போ என்னோட பேக் டு நான் என் கதைக்கே வந்து நான் பாலி வந்து நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சது வந்து ஐடி. ஏன்னா அது வந்து எனக்குரிய 2002 அந்த மாதிரி. ஸோ அப்பெல்லாம் வந்து ஐடி ஆனால் என்னன்னே தெரியாது ஐடினா. ஆனால் எழுதி போட்டு போயாச்சு, அங்க போயிட்டு C++, ஜாவா அதெல்லாம் எப்படி அந்த டிஸ்கெட்ல ஃப்ளாப்பி டிஸ்க்ல நீ வந்து அசைன்மென்ட் செய் காப்பி பண்ற அதுதான். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் அட் தி சேம் டைம் நான் இந்த சைடு ஒரு எனக்கு ஒரு கரியர். ஆனா என்னன்னா பேஸ் வந்து என்னன்னா படிப்பு, அந்த எஜுகேஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து முன்னோக்கி, அதாவது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிற ஆளாக இருந்தாலும் அதை ஸ்டக் ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்போ சில கேள்வி இருக்கும், இப்போ நிறைய பேர் ஏன் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா ஏன்னா அவங்க வந்து வேலையை சூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து வேலை சூஸ் பண்ணுறது தான். ஆனால் அதுக்காக வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை பொதுவாக வந்து எதுக்கு சூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும்.
நான் இந்த இடத்துல இருந்தா நான் முன்னேறுவேன். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இருக்கும். நம்ம வந்து பொதுவா எல்லாருமே பழி போட்டுற முடியாது. இந்த மாதிரி ஒரு வேலை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க சோம்பேறி அப்படிலாம் இல்ல. சோ ஒண்ணே படிப்புக்கு ஏத்த வேலை ஒண்ணு அது தேடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களோட பேஷன் ஒண்ணு இருக்கும். சில பேர் வந்து படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா ஒரு வேலையில வந்து ஆனா அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப குறவாயிடுச்சு. நம்ம அதை வச்சுக்கிட்டு அவங்க படிக்கவே இல்லை, பெரிய பிசினஸ் மேன் இருக்கா அப்படியே நினைச்சுட்டு நம்ம போனோம்னா நடுவில் நம்ம எங்கேயாவது காண போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ பார்த்தோம்னாக்கா நேர்கள் வந்து சில பேர் வந்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து விஷயம்லாம் அனுப்பியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்? அப்ப நான் காட்ட மாட்டேன், அப்புறம் சொல்லவே மாட்டேன், அப்புறம் பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப ஓகே. வேல்முருகன் சார் சொல்லியிருக்காரு, வணக்கம் இருக்காரு. அது முன்னாடி தீபஸ் தேவிகன் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது வந்து சரி, அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா மிஸ் மாயமலர், வணக்கம். ஹாய் அண்ணா, வணக்கம். ஹோப் டு see you good tea coffee. வணக்கம் மலேசியா பண்ணி சொல்லுங்க. வணக்கம் மலேசியாக்கு சொல்லிட்டாங்கன்னா வணக்கம். ஓகே, இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த நிகழ்ச்சியில் வந்து brought to you by முத்தமிழ். ஓகே, முத்தமிழ் சேனல், முத்தமிழ் நியூஸ் சேனல் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. உங்களோட பேஜை லைக் பண்ணுங்க. அப்புறம் ஏதாச்சும் காமெண்ட் கொஸ்டின்ஸ்னா நீங்கள் ஒரு காமெண்ட் செக்ஷனில் அந்த மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மறக்காம முத்தமிழ் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறேன், இப்போயே ஃபாலோ பண்ணுறேன், இல்லைன்னா இங்கே உட்காந்துருக்கோம். ஓகே, சரி, இன்னைக்கு பார்த்தோம்னா ஏன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட கிருஷ்ண பவான் ஈப்போலிட்டி இந்தியாவில் இருக்குது. நல்லா சைவ உணவுகள் வந்து 1954 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து 3 தலைமுறையாக வச்சு நல்ல வழி நடத்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா 3ஆவது தலைமுறை வந்து வச்சு நடத்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா அழகான செட், ஹைட்டி செட் இருக்கு, காஃபி இருக்கு, அது ஸ்கிரீனில் காட்டுறது என்னென்ன இருக்கு முடிஞ்சு பார்த்தீங்களா. அப்புறம் அவங்க காஃபி தெரியாது, ஏன்னா காஃபி குடிப்பேன், பட் காஃபி ரொம்ப பிடிக்கும். காஃபி ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கும் பிடிக்கும், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலாம், அது எனக்கு பிடிக்கும். ஓகே, சரி, அடுத்தது பார்த்துனாக்கா யார் வந்திருக்கா. ஓகே, அவங்களுக்குள்ள ரிப்ளை பண்ணிக்கா. ஹாய் பன்னீர் லட்சுமணன், பன்னீர் ஹவுஸ் முதல்ல. ஓகே, சரி மிஸ் அருணா, இப்போ ஒரு லைட்டா ஒரு கெஸ்ஸிங் கேம் லைட்டா இது பார்த்தோம்னா சின்னதாக குட்டியாக வச்சு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிடலாம். பயமா இருக்கு. அதுதான், ஏன்னா எல்லாம் ஒன்றா பரவாயில்ல, வடை மட்டும் விடக்கூடாது, அப்புறம் வடை போச்சு அப்படின்றது அது விஷயம். சரி, இது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 5 இருக்கு, இதை ஒரு சூஸ் பண்ணுங்க. ஒண்ணுதான் எல்லாமே இல்ல வேணாம், ஒண்ணு வருவோம். ஓகே, இது அது பாத்துங்க, பாத்துங்க, அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. என்ன கொஞ்சம் காட்டுங்க அப்படியே. ஓகே, இது வந்து ஒரு திரைப்படத்தின் டைட்டில். ஓகே, அப்படியே ஆடியன்ஸ் காட்டுங்க, கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. ஓகே, ஆடியன்ஸ் யாராச்சும் தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்க கூட அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சேர்ந்து விளையாடலாம். உங்களோட பதில் தெரிஞ்சுனாக்கா நீங்க தாராளமா காட்டலாம். அதுல பார்த்தோம்னாக்கா தமிழ் படம், திரைப்படம் டைட்டில். இதுல வந்து ஒரு லவர் இருக்காங்க, மேல பார்த்தா ஒரு ஆம்பர் வந்து சாரி, இப்படி பார்த்தோன்னே எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சிருங்க. அப்புறம் கீழே என்ன பேசுறீங்க? ஓ மை காட். சரி, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் பார்த்தா ஒரு இசி குழு, ஒரு பேங்க் குரூப் இருக்கும். ஆம்பர்ட்ட பாத்தீங்களா? அதான். ஓகே, நான் சொல்றேன், இது வந்து பாய்ஸ் படம். எப்படி? ஆமாவா இல்லையா? நான் சொன்னேன் கனெக்ஷன் ரொம்ப பாப்பேன். அதான் பாய்ஸ் தான். ஓவா, அப்ப இன்னைக்கு நிறைய கேம் விளையாடுவோம் கூட. ஓகே, இவளை இப்படி சொல்லிட்டு ஒண்ணே ஒண்ணா கெஸ் பண்ணா இப்படி. சரி, இப்போ முடிஞ்சா நீ டாப்பா கொடுக்கலாம்னு இருக்கேன். இது என்ன காட்டுங்க, என்ன காட்டுங்க. ஓகே, அப்படி திருப்புங்க, மக்களுக்கு திருப்புங்க. அங்க பார்த்தோம்னாக்கா 2 பேர் என்ன ஜாமா தூக்கிட்டு எடுத்து ஓடுறாங்க. கீழே வந்து பார்த்தோம்னாக்கா ஒருத்தர் பல்லு கரையா இருக்கு, கோல்டா இருக்க கல்ல பக்கத்துல இன்னொருத்தர் பார்த்தோம்னாக்கா மறைச்சு பார்க்கறாரு. பார்த்தீங்களா, அவர் யாரு கண்டுபிடிங்க. அதாவது இந்த க்ளூ கொடுத்த க்ளூல தான் இருக்கு. இங்க லேட்டா தான் வரும். இந்த பல்லு கோல்டா இருக்குனா கோல்டா இருக்கு இல்ல, மலேசியா படம் இல்ல, இது இந்தியா படம் தான். ஓகே, நேர்கள் வந்து ஓகே பாத்துருப்பாங்க. சரி, என்ன இது பாத்தீங்க, டஃபா இருக்கு, கெஸ் பண்ணுங்க. சும்மா ஒரு 2-3 நிமிஷம் தான் கரெக்ஷன். இது யாருக்கு பதிலா சொல்லியா? பதில் எது இருந்துச்சுனாக்கா சொல்லுங்க. எனக்கு ஹெல்ப் லைன் தேவைப்படுது. அவங்க ஹெல்ப் லைன் நான் தேவைப்படுதான். பாத்தீங்களா, லேகே வைக்கிறமே நானும் இங்க பக்கத்துல உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கேன். சரி, நேர்கள் வந்து யார் பண்ணுவோம், ஒன்றும் பதில் கொடுக்கல நினைக்கிறேன். இல்ல. ஓகே, க்ளூ வந்து 2004-2005 படம். இந்த படத்தை ஹீரோ வந்து அவரும் அவர் வைஃபும் நடிகை, ஹஸ்பண்ட் வைஃப், நடிகை. சூர்யா ஜோதிகா. என்ன படம்? சூர்யா ஜோதி, மாயாவி. எஸ், கரெக்ட். சோ அதனால நீங்க ஒரு வடை எடுத்து சாப்பிடலாம். அதான் உங்க பரிசு. இப்ப
என்ன அவங்க come on. ஓகே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு விளையாடுறதுக்கு. என்ன பண்ண சின்ன திரும்பி போவோம். ஏன்னா எங்க சின்ன திரும்பி போவோம். இருக்கு இன்னும் ஒண்ணு போயிட்டு அப்புறம் இன்னும் ஒண்ணு போயிட்டா. சரி இதுல 3 தான் இருக்கு. இதுல கரெக்டா கரெக்ட் நல்லா இருக்குல்ல கேம்? எஸ். இது வந்து Facebook சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். ஓகே. எந்த தமிழ் படத்துல ரேபிட் பஸ் இருக்கு? அது அங்க தான் ட்விஸ்டே இருக்கு. சோ இது பார்த்தோம்னா இதுல வந்து ஒரு பஸ் இருக்கு. ஒரு யாரோ வந்து மூவ் பண்றாங்க. அப்ப கீழ ஒரு கல்யாணம் நடக்குது. அப்புறம் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா? ஸ்மார்ட்டா சோப்பு கலர் கோட் போட்டுக்கிட்டு. சோ இதுலயே வந்து ஒரு பதில் இருக்கு. அந்த இந்த திரைப்படத்தோட பதில் அதுலயே இருக்கு அந்த குழுவிலே. சுந்தரம் பிரதர்ஸ் இல்ல. இல்ல பஸ்ஸர் சொன்னா கொடுக்கணும். இதான் மிமிக்ரி பண்ண கூடாது. சரி இப்ப நேர்கள் வந்து ஓகேங்களா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கமலை திருடன் சரவணன் சொல்லியிருக்காங்க. மாயாவி நாகசுரேன் சொல்றாங்க. எஸ் மாயா சுரேன் எஸ் கரெக்ட். மாயாவி தான் முதல்ல இது கண்டுபிடிங்க பார்ப்போம். ஓகே லேகியம் வைக்கிற மாதிரி நான் மறுபடியும் ரைட் பண்ணிருக்கேன். பஸ் அப்ப நீங்க பாத்தீங்க என்ன வந்து ஒரு குழு கொடுக்குறேன். இது வந்து 2002 ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வந்து படம். ஹீரோக்கு 2வது முதல் படத்தோட கெஸ்டா வந்தாரு. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அங்கதான் ஷாமு ரைட்டு அதீங்களா காலர் தூக்கிட்டு ஏன்னாக்கா பார்த்தோம்னாக்கா பஸ் மிஸ் பண்ணிடுவாரு. மெக்கானிக்கா வேலை செய்வாரு. ஜோதிகா ஒரு கல்யாணம் காட்சி வரும். அப்புறம் பார்த்தோம்னாக்கா என்ன ஓகே அது வந்து அந்த பாட்டு வந்து இந்த படத்துல இருக்காரு வேற. ஓகே கமெண்ட் செக்ஷன்ல பாப்போம். யாரும் சொல்லிருக்காங்கன்னா மிஸ் அருணா. ஓகே ஒரு क्वेश्चन வந்திருக்கு. வாட்ஸ் யுவர் ஒபினியன் ஆன் வுமன் எம்பவர்மென்ட்? இது என்னோட இங்கிலீஷ் கேள்வி தான். பட் அவங்க கேட்டாங்க. சரி வாட்ஸ் யுவர் ஒபினியன் அபௌட் வுமன் எம்பவர்மென்ட்? சிங்கப்பெண்ணே அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு டஃபான விஷயம். இல்ல டஃப்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி நான் ரொம்ப வந்து ஐ மீன் எல்லா விஷயத்துலயும் வந்து விமன் இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இல்லை. ஆனா ஈக்குவலிட்டி அது நம்ம வேர்ல்டு வைடா அது பேசப்படுது. ஏன்னா இப்ப நம்ம மலேசியால வந்து நம்மளுக்கு அந்த பாதிப்பு வந்து இருக்கு. ஆனா அது அவ்வளவா இல்லை. ஸோ ஆனா சில கண்ட்ரில வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கு. ஏன்னா அதனால அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்குது, அவங்களோட எஜுகேஷன் பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரில வந்து அந்த முக்கியத்துவம் அதாவது சில பேர் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மாற்றணும். இப்ப நான் மலேசியால இருக்கேன். நான் இங்கதான் இருப்போம். கல்ச்சர் படி பார்த்தா அவ்வளோவா ஒரு இஃபெக்ட் இல்லைன்னாலும் ஆனா சில விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் எப்படி வரும்னா இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும். அதோட சிஇஓ அந்த இது அப்புறம் பெரிய ஹை பொசிஷன் உள்ள கேட்டகரியில நீங்க ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருப்பாங்க. அது வந்து யாருன்னு என்ன காரணம்னு ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கு பேக் டு என்ன கதை வரும்னா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்களோட கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிலாம் வரும். ஸோ நம்ம சொல்ல முடியாது இது மலேசியால வந்து இப்படி ஒரு விஷயம் இல்ல, எல்லாரும் ஈக்குவலா இருக்காங்க, இவங்களுக்கு கிடைக்குதா இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கு. ஆனா அது வந்து ஓவர் கம் பண்றதுக்கு கஷ்டம். ஏன்னா அது வந்து ரொம்ப சீரியஸ். இது முடியாது மாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரில நம்ம இல்லை. நம்ம இந்த கண்ட்ரி வந்து வெரி ஃபிளெக்சிபிள். நம்ம மாத்தணும்னு நினைச்சா நம்ம மாத்தலாம். ஸோ நான் வந்து ரொம்ப சொல்றது அக்ரெசிவா வந்து இதை வந்து இப்படிதான் இருக்கணும், விமனுக்கு வந்து இந்த இது ரைட்ஸ் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு இல்லை. பட் ஐ ரியலி சப்போர்ட் அது இருக்கணும். அண்ட் என் கையில இருக்கு. என் கையில விமன் நான் வந்து நானு அதை எப்படி சொல்றது நானும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். மற்ற பெண்கள் உங்களை மாதிரி ஒரு சாதனையாளராக இருக்கணும். எந்த துறையா இருந்தாலும் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் உயிருக்கு ஒரு இடம். ஓகே ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளோட நேர்கள் அவங்க தான் கேட்டிருக்காங்க. மிஸ் மாலினி ஓகே மிஸ் மாலினி கேட்டிருக்காங்க. ஓகே தி நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் how important our society giving for mental health? Question what we can do to improve mental health. mental health kesehatan mental அது நம்ம ஆளுங்க வந்து நம்ம மக்கள் சம்டைம் நமக்கு தெரியக்கூட தெரியாது நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா அது ஒரு பிரச்சனையா நம்ம பாக்குறது நம்ம நினைச்சுக்கோம் அதுதான் நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள். ரோட்ல காய் டெய்லி போயிட்டு இருக்கு. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் என்னையே தான் வச்சுக்கீங்களேன். என் கூட வரவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன். அந்த ஓட்டுறப்போ
சில பேர் சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆத்திரமா டக்குன்னு நான் ரியாக்ட் பண்ணுவான். ஸோ ஆனால் சில பேர் இப்போ ஏன்னா வந்து நான் வெளியிலலாம் கொஞ்சம் கவர்லாம் பண்ணிக்கலாம் நம்மளால இது மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கவர் பண்ண முடியாதனால தான் நம்ம இப்போதைக்கு எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா எல்லா கையிலையும் ஃபோன் இருக்கு, எல்லாரும் ரெக்கார்ட் பண்றாங்க, அது வைரலா போகுது, அந்த விஷயத்துல வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு தெரிய வருது இந்த நபருக்கு ஏன் இவங்க இப்படி இந்த சிச்சுவேஷன்ல இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது லீட் டு ஏதோ மென்டல் ஹெல்த், அதாவது அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்ல அவங்க சின்ன வயசுலேருந்து வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனா அவங்களுக்கே அது தெரியாது. பட் ஈவன் ஸ்கூல்ல கூட நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா தான் பாக்குறோம். டீச்சர் இப்ப நான் இருக்கேன், என் கிளாஸ்ல வந்து ஒரு டுட்டோரியல் வந்து ஒரு 30 பேர் இருப்பாங்க. நான் தனியா பேசுறப்பதான் வந்து எனக்கு தெரியும் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் மென்டல் ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வேற லைஃப் பேக்ரவுண்ட் இருக்கும், வேற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடணும், எல்லாம் கேட்டகைஸ் பண்ணுவோம். ஏன் இவங்களால முடியுது, ஏன் அவங்களால முடியல, ஸோ அப்போ நீ பண்டாய், நீ வந்து அவ்வளவா பண்டாய் இல்லை, இந்த ஒரு கேட்டகரைசேஷன் நம்ம பண்ணிடுறோம். ஸோ அந்த மென்டல் ஹெல்த் அதை பத்தி நம்ம அந்த பியாண்ட் நம்ம போக மாட்டோம். ஆனா இருக்கும், நம்மளுக்கும் இருக்கு அந்த கவுன்சிலிங் ரொம்ப அதெல்லாம் இருக்கு. பட் ஆனா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அலர்ட்னஸ் இன்னும் வரல. அது அந்த அவேர்னஸ் இன்னும் வரல. இப்போ பார்த்தோம்னாக்கா இதுதான் ஒரு லைட்டாக ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறோம் லைட்டாக. இப்போ தான் டிப்ரெஷன் ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்கா நிறையா நீங்களா நீங்களும் அதெல்லாம் வாங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டு டிப்ரெஷன் சரி பார்த்தோம்னாக்கா டிப்ரெஷன். ஓகே டிப்ரெஷன் வந்து அது ஆரம்பம் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே பொதுவாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலேட்டட் மென்டல் ஹெல்த் தான் வரேன். ஸோ இந்த டிப்ரெஷன் தான் அதிகபட்ச லெவல் போகுது. ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து ஹவு டு ஓவர் கம் சச் டிப்ரெஷன் பொதுவாக அதுக்கு ஆக்சுவலி சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பட்டாதான் தெரியும் உனக்கு அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் உள்ளவங்க அதான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து இப்ப இன்கேஸ் வந்து லைஃப்ல இருக்கிறவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதான் தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது அந்த வலி, ஏன்னா அவங்க அனுபவிக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்துல அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு வேற எதுவுமே யோசிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அவங்களோட பிரச்சனையை மட்டும்தான் அப்படி முன்னிட்டு வச்சிருவாங்க. சீனா மது சவர் சொல்லுவாங்க, அந்த ஒரு சவர் கட்டி வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நாள் நீங்க போய் கேட்டு பாருங்களேன், இல்ல யாருமே இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல எனக்கு யாருமே இல்லை, ஆனா இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிற ஆளோ இல்ல அவங்க ஆசைப்படுற விஷயமோ அவங்க இருக்காது. ஸோ அதனால மற்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு இப்படி இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க முயற்சி பண்ணலாம், அவங்கள நெருங்கி போறதுக்கு முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணணும், அது அவங்களோட கடமை. இப்ப யாரா இருந்தா என்ன ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், போனோம். அதை தவிர்த்து அந்த நபருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரணும், இல்ல நம்ம இதுல இருந்து நம்ம வெளியாகணும். ஸோ இப்போ அந்த விஷயத்துல அப்படி தூரம் போக 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 கிளியரா தெரியும். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க, அந்த பாக்ஸ்ல வெளியே வாங்க. இப்போ அந்த வெளியே வர்றதுதான் வந்து சில பேர் வர முடியாம மாட்டிட்டு இருப்பாங்க. அதுலதான் வந்து இஷ்யூ அவங்களே வந்து பதில் கொடுத்தாங்க. ஓகே இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம முத்தமிழ் நியூஸ் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் மட்டும் இல்லை, அவங்க வந்து பிரிண்டட் மெட்டீரியல் இருக்கு, பிரிண்டட் மீடியாவும் இருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட காப்பி வீக்லி அண்ட் வீக்லி அண்ட் மந்த்லி எடிஷன்ஸ் இருக்கு ஃபார் ஃப்ரீ. மந்த்லி எடிஷன் ஃபார் ஃப்ரீ வந்து முத்தமிழ் நியூஸ் பேப்பர். இப்போ பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து மந்த்லி வந்து ஃப்ரீ எடிஷன் கொடுக்குறாங்க. இது மே மாதம் எடிஷனோட. ஸோ ஜூன் வந்து இன்னும் விரைவில் வரும். ஓகே இது மே மாதத்தில், ஜூனோட வந்து விரைவில் வரும். ஸோ வந்து நீங்கள் நிறையா நியூஸ் பேப்பர் ஸ்டாண்டில் நிறையா வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே இந்த இப்போது சேர்ந்த முத்தமிழ் நியூஸ். ஓகே ஸோ காமெண்ட் செக்ஷன் பார்த்தோம்னா அடுத்தது ஓகே ஒரு கொஸ்டின் வருது. ஓகே கொஸ்டின் மட்டும் இல்லை, உங்களோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு மிஸ்டர் நாகசுரேன். ஓகே கேட்டிருக்காரு, ஹாய் அக்கா. ஓகே டாக்டர். ஸோ அவர் கேட்டிருக்காரு, இப்போ வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு வாய்ஸ். எனக்கு யாருன்னா ஆர்டிஸ்ட் சொல்லணும் நீங்க. ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா ரொம்ப பரவி போயிடுச்சு இந்த மேஸ் கம்யூனிகேஷன் மாதிரி. இப்போ நீங்க யூடியூப்ல நம்ம லைவ் போறோம்னா அது எத்தனை பேருக்கு ரீச் பண்ணுதுன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால எந்த ஆர்டிஸ்டுக்கு எப்படி அட்வைஸ் கொடுக்கணும்னு அது வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா அவங்க கொஸ்டின் பாஸ் பண்ண பார்க்குறாங்க. சாரி
ஓகே இப்போ நம்ம சேனல் பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம லைஃப் வந்து இன்னைக்கு வந்து ஓவர் 5K வியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ 5000 பேர் மேல பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட்க்கு. டு ஆல் வியூவர்ஸ், நேர்கள், நம் கண்கள் எப்பவுமே நாளைக்கு சொல்லலாம். பாத்தீங்க வணக்கம் பண்றாங்க. வணக்கம் படம் போடுறீங்களா? வணக்கம் பண்றாங்க. வணக்கம். நன்றி சொல்றாங்க. ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் ஓகே. சரி, அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளோட சரவண கணேஷ் நம்ம தென்றல் வந்தவங்க அவர் சொல்லியிருக்காங்க. அவர் கேட்டிருக்காங்க, அனுமா ஹவு டு யூ see yourself in 10 years? ஓகே, இதே இங்கிலீஷ் கேள்வி. 10 வருஷம், இன்னும் 10 வருஷம் எப்படி? இன்னும் 10 வருஷத்துல கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க வரேங்க. குழந்தை பொண்ணா சந்தோஷம், இல்லன்னா சந்தோஷமா இருப்பேன். ஆனா கொஞ்சம் குறைவா சந்தோஷமா இருப்பேன். அவ்வளவுதான். ஆனா சந்தோஷமா இருப்பேன். ஓகே. சோ அவ்வளவுதாங்க. பாத்தீங்களா அவ்வளவு அழகா எஸ்கேப் ஆறாங்க. இப்படி சொல்றது பாத்தீங்கன்னா பண்டை. இது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என் லைஃப்ல நடந்தது முக்காவாசி வந்து நான் பிளான் பண்ணாது. இப்ப நான் லெக்சரர் ஆகணும் சரி, நான் அறிவிப்பாளரும் சரி, எதுவுமே வந்து நான் வந்து பிளான் பண்ணல. ஆனா நான் ட்ரீம் பண்ணது எல்லாரும். சோ அப்ப கல்யாணம் பண்ணது ஆக்சுவலி என்னோட ட்ரீம் தான். அது முன்னே பிளான் போட்டேன், நடக்கல. சரி, இந்த 10 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு மாற்றம், பெரிய மாற்றம். ஓகே, சரி, அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளோட மிஸ்டர் நாகசுரேன் சுரேன் ஐ எம் லுக்கிங் திஸ் okay, I took this opportunity to thank Aruna Akka and her sister Master Meera Akka to build our Nageswari Arts London to become talented dancers and capable in Bharadam society. Thanks a lot. அந்த விஷயத்துல வந்து நான் இந்த நாகேஸ்வரி குரூப்க்கு வந்து என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் நடக்கும். பரதநாட்டியம் டான்சர்ஸ்க்கும் மாடர்ன் டான்சர்ஸ்க்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரைவலா இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்க அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனா இந்த நாகேஸ்வரி ஆர்ட்ஸ் வந்து அதை பிரேக் பண்ணாங்க. ஏன்னா என்னோட டான்சர்ஸ்லாம் வந்து அவங்க டான்ஸ் மாடர்ன் டான்சர்ஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு நீங்க பரதநாட்டியம் சொல்லி கொடுங்க, இன்னும் கிளீனா எப்ப அவங்களுக்கு பேலன்ஸா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் பார்த்துருக்கேன். ஓகே, சரி, அடுத்தது நம்ம MK உதயா ஹாய்னு இருக்காங்க. உதயா ஹாய் அண்ணா வணக்கம். ஓகே, அடுத்த மிஸ் மீராக்கா எனக்கு வந்திருக்காங்க. ஓகே, why is charity so important? Can you tell about World Vision? எனக்கு ரொம்ப விஷயம் இருக்குல்ல. சரி, அந்த விஷயத்துக்கு சேரிட்டியா வீட்லயே வந்து நல்ல சேரிட்டி பண்றது வந்து இந்த அக்கா தான், மீரா தேவராஜு. அவங்க ஏன்னா அவங்க வந்து பொதுவா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு சேரிட்டி பண்ணுவாங்கன்னா, அவங்க புதுசா வாங்கின ஒரு காடியை வந்து என்கிட்ட அப்படியே கொடுத்து ஒரு 6 வருஷம் அதுக்காக அவங்க அதை பத்தி கேட்கவே இல்லை. என் காடியா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அது காடியில ஸ்டார்ட் பண்ணி அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப்பா இருந்தாலும் சரி, அந்த மனசு வர. ஸோ அது வந்து நான் கத்துக்கிட்டேன். அவங்க கிட்டே நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம இப்ப கொடுக்கணும், கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வேர்ல்ட் விஷன் பத்தி அவங்க எடுத்தனால நான் சொல்றேன், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சேரிட்டின்றது வந்து இப்ப போய் நம்ம சில பேர் நிறைய கேள்வி என்ன வரும்னா, ஏன் போய் படம் முடிக்கிறீங்க, அவங்க போன் எடுத்துட்டு போகாம உங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதில் இருக்கும். அந்த மாதிரி அதுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்ப செய்யறதுனால உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த ஏரியால வந்து இவங்களுக்கு உதவி தேவை. அப்ப ஃபியூச்சர்ல இவங்களே செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு ஆளே போய் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நிறைய பேருக்கு அந்த அதை பத்தி தெரிய வரும். அதனால அவங்க உதவி செய்வாங்க. அது ஒரு விஷயம். வேர்ல்ட் விஷன் வந்து என்னன்னா மந்த்லி கமிட்மெண்ட். இப்போ நீங்க அது மட்டும் தான் இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நீங்க உங்களுக்கு வந்து அனிமல் லவரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் வச்சுக்கீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து பெருசா இருக்கலாம், இல்ல அப்படியே சின்னதாவே வச்சிருக்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா லைஃப்ல வந்து நம்ம சரி, உங்களுக்கு குழந்தைங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யாராவது தேவைன்னு வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு உண்மையா காசு தேவைப்பட்டுச்சோ இல்ல காசு தவிர வேற ஏதாவது பொருள் உங்களுக்கு கொடுக்க முடியுதா நீங்க உதவி பண்ணலாம். உதவி பண்ற மனப்பான்மை வந்து நம்ம வளர்த்துக்கணும். சேரிட்டி வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் வாங்க. கரெக்ட்டா ஒரு மொழி பழமொழி குடுக்குறேன். சாப்பாடும் சரி, சில பேர் வீட்ல பாத்தீங்கன்னா எப்ப போனாலும் சாப்பாடு இருக்கும். ஸோ அப்ப அதுவும் ஒரு வகையான சேரிட்டி தான். அதாவது தானத்தின் சிறந்த தானம் அன்னதானம். ஓகே சார், அடுத்து வந்து நம்ம அன்னதானம் அன்னம். ஓகே ஓகே, அடுத்து பார்த்தோம்னாக்கா சரண கணேஷ் நம்ம தென்றல் தானே. ஓகே, அனுமா I also see you very involved in spiritualism. Please share your journey with that. தெரிஞ்சிருச்சு ப்ரொஃபைல் போட்டு பண்ணுங்க. அது ரொம்ப டீப்பா போக வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நாங்க பாத்தீங்களா முக்கியமான கேள்வி தான் இப்பதான் அது ரோலிங் ஆகுது. இல்ல என்னன்னா அது வந்து சிலருக்கு வந்து அதுல
எப்படி சொல்றது, அது இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நிறைய விதமான கருத்து இருக்கும் எல்லாருக்கும். அதனால நான் இப்படிதான் நீங்க இப்படிதான் அப்படின்னு சொல்ல விரும்பல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் அதுலயும் இன்வால்வ் ஆயிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு வந்து இப்ப சில விஷயம் டிசைர் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து சில ஒரு எய்ம் இருக்கும், இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து லைஃப் வந்து இந்த இடத்துக்கு எங்க போயே ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். நிறைய விதமா பேசலாம். ஸோ சில பேர் டிசிப்ளினா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக ஸ்பிரிச்சுவலிசம் வருவாங்க. நான் எதுக்கு வந்து நீங்க கேள்விப்பட்டது, நான் வந்து நீங்க ஏதாவது சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டு எல்லாருக்கும் விதவிதமான ஒரு பதில் இருக்கும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வேற சரி. ஓகே, அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளோட மிஸ்டர் லுக்மான். ஓகே, ஹக்கீம் லுக்மான் ஹக்கீம் என்னோட கிளாஸ்மேட். ஹாய் ஆல், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. சரி, அடுத்தது நம்ம IS சத்யசீலன். ஓகே, தெலுங்கு அல்லது மலேசிய திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல வந்திருக்கு, ரெண்டு மூணு இது வந்திருக்கு. ஆனா ஃபுல் எப்படி சொல்றது, மெயின் கேரக்டரா இல்ல, சின்ன சின்ன கேரக்டர் வந்திருக்கு. நான் செஞ்சிருக்கேன், அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். ஆனா ஃபுல் கமிட்மெண்ட் வந்து என்னால கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னா வேற செய்யறதுனால யார் யாரெல்லாம் வந்து முடியும். அப்ப நீங்க வந்து வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு 2 நாள் நான் வந்து ஷூட் கொடுக்குறேன், நடிக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா நடிப்பேன். ஆனா நடிக்கிறது வந்து நான் கொஞ்சம் 2வது ஆப்ஷன்ல தான் வச்சிருப்பேன். ஹோஸ்டிங்னா எப்பவுமே முதல்ல ரொம்ப சந்தோஷமா போய் சேர்ந்து ஹோஸ்டிங். நடிப்பு வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப பயந்து தான் போகும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்ம மிஸ்டர் நாகஸ்வரன், நம்ம சுரேன் வந்து மிஸ் ஒன் சிட் சாட் அண்ட் ஃபன்னி கன்வர்சேஷன், லெமன் டீ, காஃபி அண்ட் ஸோ அக்கா. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் சொல்ல முடியும். ஒரு நல்ல கொஸ்டின் நினைக்கிறேன். Have you faced any rejection உங்களோட கரியர் மீன்ஸ் கலைத்துறையில் ஆரம்ப காலத்தில் ஏதாச்சும் ரிஜெக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம்? ரிஜெக்ஷன்னா மீன் எப்படி? ஓகே, ஐ மீன் அது எதுவா வேணாலும் அது இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நான் இது வந்ததே வந்து ஒரு யதார்த்தமா வந்தது. அதாவது எந்த ஒரு எய்மும் இல்லை, எனக்கு ரொம்ப பெரிய ஆப்ஜெக்டிவ் இல்லை, இதுதான் நான் அச்சீவ் பண்ண, இது பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இல்லாதனால எனக்கு எது வந்துச்சோ, எது எனக்கு சரின்னு பட்டுச்சோ நான் அது செஞ்சேன். ரிஜெக்ஷன் சொல்ல முடியாது, ஆனா அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவா ஆன நேரத்துல வந்து நான் கொஞ்சம் அந்த டைம் வந்து கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. ஏன் எதுனால? ஏன்னா யார போய் கேட்கணும்னு தெரியாது, எப்படி நம்மள எப்படி அனலைஸ் பண்றதுன்னு தெரியாது, என்னதான் குறை நம்ம கிட்ட. ஏன்னா இந்த நம்ம இந்த R&D ரிசர்ச் அந்த விஷயம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இல்ல. இப்ப மக்களுக்கு என்ன தேவை, வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இந்த கேட்டகரி ஆளு எத்தனை பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறாங்க நம்ம இந்தியன்ஸுக்கு, இப்ப இவங்களுக்கு வந்து என்ன வேணும் நான் அந்த கான்டென்ட் செஞ்சு கொடுக்கறதுக்கு, அந்த விஷயம் வந்து இல்ல போல. சோ அதனால நானும் போய் எங்க போய் என்னை போய் சரிப்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நானே நினைச்சிட்டேன் மக்களுக்கு அவ்வளவா பிடிக்கல போல ஃபேஸ பார்க்க. அப்புறம் வந்து ஒரு சொல்லுவாங்க ரெபியூட்டேஷன், ஏன் இந்த ஃபேஸே இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப இருக்கும். ஆனா அந்த விஷயத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து எல்லா இடத்துலயும் பெண்கள் ஆண்கள் அந்த ஒரு இது இருக்கும். அதாவது ஆண்கள் வந்து ரொம்ப நாள் பார்த்துட்டு இருப்பாங்க, பெண்கள் வந்து அடிக்கடி வந்துட்டு யார பிள்ளையே இல்லையா யதார்த்தமா சொல்லுவோம். அவங்க ரொம்ப யோசிச்சுலாம் பேச மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி வந்தாலும் ஏத்துட்டு பாப்பாங்க. ஆமா தானே, அது மலேசியன் இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபேவரட்டிசம் வந்து நிறைய பார்த்தோம்னாக்கா அதே நீங்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, அதே மதத்தை பார்த்து இது வந்து ஃபேவரட்டிசமாக போகுது. மீன்ஸ் இவங்க பிடிச்சதா இவங்க தான் வாய்ப்பு கொடுப்போம், இவங்க பிடிக்கலாம் வாய்ப்பு தர மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, காலங்காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதே திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயம் நடக்கிற டைம்ல இது வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ஒன்றும் அப்படியே பார்லே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது மீன்ஸ் தட் does it industry grow பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதே பரவாயில்ல? இல்ல ஃபேவரட்டிசம்னு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து ஒரு 100%ல வந்து ஒரு 10% அப்படி இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனா பேலன்ஸ் வந்து என்னன்னா
நீங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் உங்க கூட ஒர்க் பண்ண முடியுமா? நீங்க ஆன் டைம் வரீங்களா? நீங்க டிசிப்ளினா இருக்கீங்களா? நான் சொல்றபடி இந்த மாதிரி நடக்குதா? சோ அந்த மாதிரி இதான் வந்து நிறைய ஏன்னா ரிப்பீட்டேஷன் தான் எல்லாமே. ரிப்பீட் ஆர்டிஸ்ட் தான் நீங்க பார்க்கலாம், இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, நீங்க மெயின் சேனல்லையும் இருப்பாங்க, டிவி ஐ மீன் கவர்மெண்ட் சேனல்லையும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பேக் டு இந்த பர்சனோட வேலை எப்படி இருக்கு, ஒர்க் எப்படி இருக்கு, அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான். ஏன்னா இப்போ பார்த்தோம்னாக்கா பொதுவாக வந்து நம்ம வந்து மக்களோட சைடில் இப்படி பார்க்குறாங்க, ஆர்டிஸ்ட் சைடில் பார்த்தா இப்படி பார்க்குறோம். ஸோ அதான் எனக்கு கொஸ்டின் கேட்டேன். ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ஓகே சரவணன் நம்ம தெண்டலண்ணே, அதுவும் மிஸ்டர் மணி அரிசி சாய்ராம் சொல்லியிருக்காங்க. ஓகே, so happy to have you as a sister. You know in life and many areas motivates me as well. God bless you always, ma. Keep on going. Love you. Keep on growing and வாழ்க வளமுடன். ஓகே, அடுத்து மிஸ் மாலினி, you all love you சொல்லியிருக்காங்க. ஓகே, கனகமிகை சொல்லியிருக்காங்க. many all and the sisters. Oh, okay, சொல்லியிருக்காங்க. You have always been a positive person, believe in yourself and your passion. Please talk about that motivate to other people. இது கொஞ்சம் லைட்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் அதுக்கு முன்பாக சொன்னாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எங்க இருக்கும்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கிருஷ்ண பவானி போல் இருக்கு, கிருஷ்ண பவா ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ 1954 வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க வந்து வெளியே நடத்திருக்காங்க. இப்போ வந்து 3ஆம் ஜெனரேஷன் வந்து வெளியே நடத்திட்டு இருக்காங்க. பார்த்தோம்னாக்கா நம்ம கிருஷ்ண பவான் ஸ்பெஷலிட்டிஸ் பார்த்தோம்னாக்கா பொடி இட்லி, பொடி தோசை, மினி இட்லி, தயிர் வடை, ஹை டீ செட், அது இங்கே பார்த்துருக்கீங்களா? அதான் ஹை டீ செட்டு. அடுத்தது புளியா தோசை, பாவ் பஜ்ஜி, அது இட்லி இருக்கு, இங்கே வரைக்கும் இட்லி கிடைக்காது. ஓகே சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து அதுக்கு ஷோ முடிக்கிறதுக்கு முன்னே அவங்களுக்கு வேண்டுதல் இருக்கு. கஷ்டம் வரும், ஆனா அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளோட வேலை, வேற வேலை இல்லை. அதுக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஓகே, நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னே வந்து ஒரு 2 கேம்ஸ் இருக்கு. அது வந்து அவங்க கேட்டாங்க. அப்படி நான் வச்சிருக்கேன். ஓகே, இன்னும் 2 இது இருக்கு. இதுல ஒன்று சூஸ் பண்ணுங்க பாப்போம். இதா 2 கேள்வி அப்ப 2 வச்சுங்க. முதல்ல ஒண்ணு நாம இது டாப், இது கண்டுபிடிக்கிறாங்க பாப்போம். டாப் சொன்னாங்க நினைக்கிறேன். சரி, நேர்கள். ஓகே, நேர்கள், நம் கண்கள் திரும்பி கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்க, பாருங்க. இது என்ன படம் கரெக்டாக கண்டுபிடிங்க, பாப்போம் கண்டுபிடிங்க. ஓகே, அங்கதான் வச்சிருக்கேன் டிஸ்டி. பெரிய வீடு இருக்கு, வயிறும் இருக்கு, எல்லாம் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். நேர்கள், நம் கண்கள் இன்னைக்குமே அடிக்கடி சொல்றது மாதிரி பாட்டு பாடி இல்ல கண்டுபிடிங்க. நேர்கள் ஒரே 2 கோல் நீங்க ஏதாச்சும் அந்த அதை காமிச்சாங்களே அந்த க்ளூ கண்டுபிடிங்க பாப்போம். யாரும் பதில் சொல்ல, நீங்க கொஞ்சம் லைட்டா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ ஓகே, நீங்க கரெக்டாக க்ளூ. ஓகே, 2012 சொல்லலாம். 2012-13 வந்து வரும். இப்போ இந்த ஹீரோ வந்து பார்த்தோம்னா பெரிய ஆளு. இப்போ ஆரம்பத்தில் வந்து புதுப்பேட்டையில் ஒரு ஹென்ச்மேனா நடிச்சாரு. இப்போ வந்து பெரிய டாப் ஹீரோ. இல்ல அது இது வந்து பார்த்தோம்னாக்கா அப்பா சிக்கியா வரும், உள்ள பார்த்தா ரவுண்டா இருக்கும், சிக்கி டிக்கா சாப்பிடுவோம். பீஸா. ரைட், வரீங்களா? இதெல்லாம் புதுப்புதுவா இருக்கு. இல்ல இந்த மோட்டர் பின்னாடி வந்து அந்த டெலிவரி. ஆமா, அக்கா எல்லாமே கொடுத்தாக்க தெரிஞ்சிருவாங்க. அதான் பாத்தீங்களா இந்த டைமண்ட் இருக்கு. ஓகே, அடுத்தது லாஸ்ட். இது கண்டுபிடிக்க பாப்போம். கண்டுபிடிச்ச சாம்பியன். ஓகே, அப்படி மக்கள்கிட்ட காட்டுங்க. பாத்தீங்களா, ரொம்ப அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனா சரணானே பிஸா கண்டுபிடிச்சாங்க. அந்த விஜயகுமார் தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஆனா அந்த படத்துல அவர் நடிக்கல. இல்ல, அவர் நடிக்கவே இல்லை அந்த படத்துல. விஜயகுமார் மகன் நடிக்கல. விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. ஆமா, அவ விஜயகாந்த் படத்தை போட்டுருக்கல கரெக்ட். அதுவா இல்ல, நான் தெரிஞ்சிருமே. இன்னொரு க்ளூ. ஓகேயா? ஐஸ் கட்டி ராமா. இல்ல ராமனா இல்ல, அந்த நரசிம்மா. ரைட். அது நான் நெருப்பா வைக்கமா இருக்கு. இல்ல அவங்க தான் 5 நாள் யூஸ் பண்ண முடிஞ்சு. சோ ஓகே, நேர்களே, அதோட வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து நம்ம லைட்டா ரியாலிட்டி சீன்ஸ் பார்க்க போறோம். ஸோ நிகழ்ச்சி வந்து அப்படியே கேமரா அப்படியே பேன் பண்ணுவோம், அப்படியே ஃப்ளைங் ஆகும். கேமரா இங்கே பறக்காது, கேமரா மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ நேர்கள், தேங்க்ஸ். இவ்வளோ நம்ம நிகழ்ச்சி வந்து நம்ம கூட ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணது வந்து உங்கள் எங்களோட நிகழ்ச்சி ட்ராவல் நீங்களும் இருந்தது ஒரு பங்கு. ஸோ தேங்க்ஸ். நன்றி. வணக்கம். ஓகே.
தேங்க்யூ. நன்றி முத்தமிழுக்கு நன்றி, ரவீன் உங்களுக்கும் நன்றி, கிருஷ்ண பவானுக்கு நன்றி, மக்கள் அனைவருக்குமே நன்றி. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. ஸோ முத்தமிழ் சேனல் வணங்கும் உரையாடல் நிகழ்ச்சி வந்து அப்படி ஃப்ளை பண்ணும்போது அப்படி ஃப்ளை பண்ணிட்டே இருக்கு. ஓகே, பாய், see you. ஓகே, நல்லா இருக்காங்க. நம்ம கிருஷ்ண பவான் ஃபேமிலி எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இது பிரஞ்ச், லஞ்ச், டின்னர், சப்பு எல்லாம் சேர்ந்து அடிச்சாச்சு. Breakfast for tonight. ஆமா. Thank you so much முத்தமிழ். Thank you அருணா. Thank you ரவீன். Thank you so much. Thank you. சப்போர்ட் ரொம்ப நன்றி.